டீமன் ஸ்லேயரை இப்போ எல்லாரும் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஜெனிட்சு தெரியுமா, டான்ஜிரோ யாருன்னு தெரியுமா, இப்படிங்கிற அளவுக்கு அதுக்கான ஃபேன் ஃபாலோயிங் பயங்கரமா இருக்குது. இவ்வளோ பெரிய சக்சஸுக்கு அந்த ஒரு எபிசோடு அதுக்கப்புறம் நடந்த மேஜிக் தான் இது எல்லாமே. அவருடைய சக்சஸ் ஸ்டோரியை பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து இவ்வளோ பெரிய ஃபேமஸ்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஒரு மாங்காவா ரிலீஸ் ஆகும். அதை மக்கள்லாம் படிச்சு நல்லா இருக்குப்பா, கதை சூப்பராக இருக்குன்னும் போது அதை அனிமையா எடுப்பாங்க. அப்படி டீமன் ஸ்லேயர் மாங்காவா ரிலீஸ் ஆகும் போது அது நல்லா இருக்கு, அவ்வளவுதான். ஆனா பயங்கரமா இருக்கு, இது அனிமையா வந்தே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு கடம்புடிக்கிற ஃபேன்ஸ்லாம் இல்ல. சரி, மாங்காவா நல்லா இருக்கேன்னும் போது யூஃபோர்டபிள் வந்து நம்ம அனிமையா எடுக்கலான்ற முடிவுக்கு வராங்க. அதுவே ரிஸ்க் தான். ஏன்னா பயங்கரமா இருக்குங்கிற மாங்காவை அனிமையா எடுத்தா பிரச்சனையே இல்லை, ஷோர் ஷாட் ஹிட். இது வந்து நல்லா இருக்கு, ஆனா நம்ம அனிமையா எடுத்தா அந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற டவுட் தான். இருந்தாலும் இவங்க பட்ஜெட்டை தண்ணி மாதிரி செலவு பண்ணி அனிமேட் பண்றாங்க. இதுவே கிட்டத்தட்ட ஒரு ரிஸ்க் எடுக்கிற விஷயம் தான். அதுல அனிமையா வந்த உடனே பெரிய ரீச் ஆனா அதுவும் கிடையாது, பொறுமையா பிக்கப் ஆகுது. சரிப்பா, தங்கச்சிக்காக அண்ணங்காரன் இவ்வளவு விஷயங்கள்லாம் பண்றான், நல்லா இருக்கு. இது ஒரு பேசிக்கான லெவல் தானே இருக்கு, பெரிய பயங்கரமான ஸ்டோரிலாம் இல்லையேங்கிற ஒரு டாக் தான். அனிமையா நல்லா இருக்கு, மாங்காவா எப்படி நல்லா இருக்குங்கிற ஒரு நேமை கிரியேட் பண்ணிச்சோ அனிமையாவும் நல்லா இருக்குங்கிற இதே கிராஃப் தான் மெயின்டைன் ஆகுது. கரெக்டா எபிசோட் 19 அதுல ரூயி கூட சண்டை போடும்போது ஹினோகாமி காகுராவை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி சும்மா ஃபயர் மோட்ல அனிமேட் பண்ண விதமாவும் முரட்டுத்தனமா பண்ணதுனால அந்த ஒரு எபிசோடுக்கு அப்புறமா ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி வரைக்கும் மாங்காவோட சேல்ஸ் இப்படி அப்படியே அனிமையா ஆனபோது கூட இப்படிதான் போயிட்டு இருக்குது கிராஃப். அந்த ஒரு எபிசோடுக்கு அப்புறமா அப்படியே கிராஃப் ஏறுது, வைரல் ஆயிடுச்சு. அந்த ஒரு எபிசோடுக்கு அப்புறமா டீமன் ஸ்லேயர் பாத்தியா, டீமன் ஸ்லேயர் எப்படி இருக்கு தெரியுமா, அதுவும் இந்த எபிசோடு மிரட்டி விட்டாங்க இப்படிங்கிற டாக்கு கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் இதோட ரீச் எங்கேயோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் மாங்காவோட சேல்ஸுமே முரட்டத்தனமா போச்சு. சரி, இந்த ரிஸ்க்ல சக்சஸ் பார்த்துட்டாங்க அப்படின்னா இன்னொரு ரிஸ்க்கும் திரும்ப எடுக்கிறாங்க யூஃபோர்டபிள். என்னன்னா சீசன் 2 எடுக்கலாமா, இல்ல வேணாம் நம்ம படமா ரிலீஸ் பண்ணலாம், முகின் ட்ரெயின் ஆர்க்கா ரிலீஸ் பண்ணலாம்னு முடிவுக்கு வராங்க. டேய், ஏதோ ஒரு எபிசோடு ஹிட் ஆச்சுங்கிறதுனால இது பெரிய ரிஸ்க்டான்னு சொல்ல பரவாயில்ல, இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும்னு சொல்லி தைரியமா அந்த படமா ரிலீஸ் பண்ணேன். அதுவும் பயங்கர ஹிட். அது வசூல் சாதனை பண்ணி ஸ்பிரிட்டடோடைய வசூலையே ஓவர்டேக் பண்ணி போயிடுச்சு. அப்புறம் என்ன, இவங்களை இனிமேல் கையிலே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி அடுத்து இன்ஃபினிட்டி காஸ்டில் அதை ட்ரையாலஜியா ரிலீஸ் பண்றேன்னு ஃபர்ஸ்ட் பார்ட் அதோடைய ரெக்கார்ட் பிரேக்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த சக்சஸுக்கு பின்னாடி இந்த ஒரு எபிசோட் 19ங்கிற அந்த ஒரு மேஜிக் நடந்தது. பட் அது உடனே அந்த ஒரு எபிசோட்ல அனிமேட் பண்ண விதத்தினால இல்ல, ஆல்ரெடி இவ்வளவு விஷயங்கள் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு அந்த ஒரு எபிசோடு பயங்கர ரீச் கிடைச்சதுனால இது மாங்கா சேல்ஸாவும் சரி அனிமியாவும் சரி இப்ப படமா ரிலீஸ் பண்ணியும் இது அடுத்து வரப்போற அனிமிக்கும் நம்ம சீரிஸா விடலாமா இல்ல படமா விடலாமாங்கிற ஒரு ரூட்டையே கிரியேட் பண்ணியிருக்குது இந்த டீமன் ஸ்லேயர். ஸோ இந்த டீமன் ஸ்லேயரோட சக்சஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.